பாலக்கண்டு. இந்த வீடு சூப்பராக இருக்குது. இது மண்ணிலே கட்டின வீடு இல்லை, யார் கட்ட போகிற? திரும்பவும் மண்ணிலே தான் கட்டுவீங்களா? இந்த வீடு கொஞ்சம் இருட்டாக இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபுல் குடும்பம் நடத்துகிற செட்டப்பே இருக்கு. கற்கால குகைகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதி மனிதர்கள் உபயோகித்த வீடு. ஒரே ஒரு ஆள் தான் படுக்க முடியும் போல அதில். அதுவும் படுக்கதான் முடியல, குத்த வச்சு உட்காந்த மணிக்கு தான் தூங்கியிருக்காங்க அந்த காலத்தில். அந்த மட்டம் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாறை வச்சு இப்படி சமமாக சேஃபு. எவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க. இது அசைக்கவே முடியல என்னால். எங்கள் அம்மா தான் கொடுப்பேன். தீயாம போட்டுருவோம்ல. இதுதான் பலாசோலை. இது வந்து காய் இப்போ வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வத்தல் போடுறதுக்காக எடுத்துருக்காங்க. நீ அதை வேக வச்சு எடுத்து அப்புறமா காய் போட்டு அதை இதாக்கி வத்தல் போட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு செமையாக இருக்கும். அப்போ எண்ணெயில் பொரிச்சால் அப்புறம் மாதிரி வரும். இங்கே நாங்களும் அப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி பலா வத்தல் தான். இது ரோஸ் செடி. இது ரோஸ் செடியா? ஒயிட் ரோஸ், கொடி ரோஸ். நீங்களா கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா? சும்மா சின்னதாக வச்ச ஒரு குச்சி. இப்போ எத்தனை 12 கிலோ அடிச்சிருக்கு. இது எப்போ பூ வரும்? இன்னைக்கு மழை வந்துச்சுடா, அடிக்கடி வந்துடணும். இது இதான் சீத்தாப்பழம் மரமா? இது ரெண்டுமேவா? இது எல்லாமே. இது எல்லாமே சீத்தாப்பழம் மரம். இப்போதான் அரும்பு வச்சிருக்கு. இதுவும் நீங்க வச்ச கண்ணு தானே? இப்போதான் ஆல்ரெடி இருந்துச்சு. இது காட்டுலயே இருந்தது, அவங்க வச்சது. என்ன சீசன்ல வரும்? ஜனவரி பிப்ரவரி. இந்த காயெல்லாம் அழுகிடுச்சுமாமா? அழுகி போச்சு, மரத்துலயே அழுகிருச்சு. ஆமா, பூராமே பருவங்கள் மாறி விட்டனால டைமிங்ல வந்து தண்ணி இல்லாதனால எல்லாமே இதாயிடுச்சு. இது பட்டரு. இது அவகோடா. அவகோடா, பட்டர் ஃப்ரூட். இது இப்போ பந்தல் வந்து பீன்ஸ் போகிறதுக்காக இந்த பந்தல் போட்டு வச்சிருக்கீங்க. இந்த குழி போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மழைக்காக வெயிட் பண்ணோம். நேற்று மழை வந்துடுச்சு, உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இல்லை, நீ அடிக்கடி மழை பெய்யணும்ல, அதை பின்ன வந்துருமா. பாலக்கண்டு. இந்த வீடு சூப்பராக இருக்குது. இது மண்ணிலே கட்டின வீடு இல்லை, யார் கட்ட போற? திரும்பவும் மண்ணிலே தான் கட்டுவீங்களா? சூப்பர். நீ கட்டுவியா? இல்லை, நான் கட்ட மாட்டேன், எனக்கு தெரியாது. அதுக்குன்னு பழைய ஆளுங்க இருக்காங்கல்ல. இதை கட்டுறக்கே பழைய ஆளுங்க அவங்க தான் கட்டுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கவங்களாம் யாருமே இந்த வேலையெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க தான் ஒரு நேக்கா கட்டுவாங்க. இப்ப இருக்கிற அவசரத்துல கட்டி அது இடிஞ்சு விழுந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? ஆமா, ஃபுல்லா இடிச்சிடுவாங்க. அந்த சைடு பூரா இடிச்சிட்டு மறுபடியும் எழுப்பாங்க. அந்த பக்கம் தள்ளிட்டு பாறை தனியா மண்ணு தனியா குழப்பி வச்சு அந்த ரூம் தனியா இந்த ரூம் தனியா தான் கட்ட போறீங்க. ஆமா, அந்த ரூம் நல்லா தான் இருக்கு. இந்த டச் அப் மட்டும் இந்த பூசுறாங்கல்ல, அந்த டச் அப் மட்டும் வச்சு வச்சு பூசி விட்டு விட்டா சரியாயிடும். நம்ம ரூமுக்குள்ள ஏன்னு பார்க்கல வாங்க. அது இருட்டா இருக்கும்ல. இந்த வீடு கொஞ்சம் இருட்டா இருக்கு, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபுல் குடும்பம் நடத்துகிற செட்டப்பே இருக்கு. இது பூராமே நம்ம வந்து தங்கிட்டோம்னா இது ஃபுல்லாக வெளியே போயிடும். இதெல்லாமா? பொருளெல்லாம் என்ன ஃப்ரீ ஆகிடும். இங்கே படுத்துக்குவீங்களா? இல்லை, அங்கெல்லாம் படுக்க மாட்டோம், தரையில தான். சும்மா இது வைக்கிறாங்க, மண் தரையில. சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்த வேலை முடிஞ்சுது. இப்போ திரும்பவும் கிளம்பி போகும்போது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நல்ல வேலை வானம் கிளியர் ஆகிடுச்சு, மழை பெய்ய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பலாப்பழத்தை நீங்கள் பழத்துக்கப்புறம் சாப்பிட்டுருப்பீங்க, இப்படி சாப்பிட்டுக்க மாட்டிங்களா? ஸோ இதையே நம்ம வந்து இதில் இருக்கிற இந்த கொட்டையை சுட்டு சாப்பிட்லாம்ல. இந்த கொட்டையில் குழம்பும் செய்வாங்க, இது அடுப்பில் சுட்டும் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பாதையில் வரல, இது வழியாக நான் போகணும். நம்ம காட்டுக்கு இது 2வது வழி. எங்கிருந்து வந்தாலும் திருட்டுத்தனமாக வர மாதிரியே இருக்கு. நம்ம எல்லாரும் திருடர்கள் தானே. அனைவரும் மனிதனே திருடன். ஷூட்டிங்கில் இருக்கவங்க பயங்கரமாக திருடர்கள்.
பல ஏரியாவுக்கு ஒரு சொல்லக்கூட சாப்பிட்டுட்டே ஒன்று திட்டுறேன். ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தகுந்த இடம். இங்கே வந்து உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணால் பயங்கரமாக ஸ்கிரிப்டும் வரும், பீஸ்ஃபுல்லாக வரும். இதை பற்றி வந்து நிஷாந்த் சொல்லாப்ல, இதுக்கு பேர் கண்டங்காய் சொல்லுவாங்கள்ல, கண்ட பிஞ்சு. இதுவும் பெரிய பலாப்பழம் ஆகும்ல? ஆமாம், இது மாதிரி ஆகும். இதுதான் பலாப்பழம் ஆகும். அதை நம்ம எடுத்து குழம்பு வச்சுக்கலாம். நம்ம எப்படி சொல்றதுன்னா பீட்ரூட் பொரியல் மாதிரி அதை பண்ணிக்கலாம். டேஸ்டாகவும் இருக்கும். சாம்பிளுக்கு இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாமா? எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் கண்டங்காய். அதை போய் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டங்காய் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி அதை சமைச்சு நம்ம சாப்பிட்லாம். போதும் யார் தராதிங்க, வயிறு வலிக்கும். ஏலக்காய் ஆனால் காஞ்சி போச்சு. டீ, காஃபி, பட்ரு, பீன்ஸு எல்லாமே அவங்க ஒன்று தான். நம்ம அதை வந்து நம்ம முன்னோர்கள் நெல் வகைகள்லாம் நமக்கு சொந்தமானது. மில்லட்ஸ் எல்லாம் நமக்கு சொந்தமானது. கம்பு, கேழ்வரகு, ராகி இதெல்லாம் நம்மளோடது. இதை பயிர் பண்ணி நம்ம சாப்பிட்ருந்தோம். பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்லாம் காஃபி, டீ, பட்டர் ஃப்ரூட் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பயிர் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ மனித இனம் அழியாமல் நல்லா இருந்தால் சரி. ஸோ நம்ம திரும்பவும் மில்லட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்கானிக்குங்கிற பேரில். அதை வந்து கொஞ்சம் கல்டிவேஷனும் ப்ராப்பராக இருந்து அதுக்கான டிமாண்ட் இருந்துச்சுன்னா இங்கேயும் பயிர் பண்ணுவாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்குது. இதில் தான் விளக்கமாறு செய்கிறாங்க. இது போதைப்புல், ஒரு மாதிரி தைல வாடை வரும். முன்னெல்லாம் போதைப்புல் தான் மேலே கூரையே போடுவாங்க. அந்த மாதிரி வீடெலாம் பழஞ்சிருச்சு, யாரும் அதை பண்ணுறதில்ல. இப்போ இங்கே தோட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி சில மண் வீடுலாம் இருக்குது. தகர அடிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும். சரி, என்ன பண்ணுறது, வேலை மிச்சம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வளர வளர நம்ம வளரணும். ஆனால் கலாச்சாரத்தையும் மாற்றக்கூடாது, மறக்கக்கூடாது, பாரம்பரியத்தையும் விடக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளை மாதிரி ஆளுங்க சில விஷயங்களை இங்கே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இவங்களும் மறந்துட்டாங்கன்னா நமக்கு சொல்லித்தர அப்புறம் ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. இது தண்ணியில் ஊற வச்சு விறகு எடுத்துகிட்டு போகும்போது அதை கட்டிக்கல கயிறாக பயன்படும். மிளகுலாம் வந்து பறந்து போகுதுல, ஆமாம், மரத்தோட ஒட்டி கட்டுறதுக்கு. அதுக்கெல்லாம் இந்த நார் யூஸ் ஆகும். சணல் வாங்காம மரக்குள்ள இருக்கிறத வச்சு பயன்படுத்தலாம். ஸோ எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு யூஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுக்கப்புறம் அவப்பட நாற்று இப்போ தான் போட்டிருக்காங்கல்ல, சின்னதா வெள்ளை வெள்ளையாக இருக்கே. அதுக்கப்புறம் நாற்று 5 வருஷம் கழிச்சு வரும். 3 வருஷம் 5 வருஷம். 5 வருஷத்துல காப்பு வந்துடும் எல்லாமே. ஆனால் மருந்தடிச்சு தான் ஆகணும் இல்லை? மருந்து அடிக்கணும், அதுக்குள்ள தேவையில்ல. அப்பப்போ மூட்டை சேர்த்து மட்டும் கொஞ்சம் அந்த சாணம் அது மட்டும் இயற்கையாகவே. இயற்கையாக இருக்கலாம். செயற்கையில் வந்து செயற்கையை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளே இயற்கை தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்க. பண்ணல. இப்போ இந்த வாழைக்கெல்லாம் என்ன உரம், சாணி எது வந்து நமக்கு மகசூல் கொடுக்க போதுன்னு ஒரு இதில் வந்து இது போடணும், செயற்கை உரம் போடணும். இப்போ பண்ணுறதுல வந்து இப்போ பண்ணியிருக்கோம், ஒரு இது க்ளீன் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், அதில் பூராமே இயற்கை தான். இது ரெண்டையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, எதில் மகசூல் வரப்போகுதுன்னு பார்க்கணும். ஆனால் இதில் வந்து செயற்கை பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட்டு முதலீடு எடுத்துடலாம். ஆனால் நிலம் வந்து டேமேஜ் ஆகும். நிலம் பாதிக்கப்படும். ஆனால் இயற்கையானதுல வந்து மகசூல் நமக்கு ஃபர்ஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் கம்மியாக தான். நமக்கு பின்னாடி வர சங்கதிகள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க தரம் எதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர், நல்ல வார்த்தை. அதனால தான் மோஸ்ட்லி இங்கே முக்கால்வாசி பேர் இந்த காஃபியை தவிர எல்லாத்துக்குமே செயற்கை உரம் போடுவாங்க. காஃபிக்கு செயற்கை உரம் தான் போடுறாங்க, காஃபிக்கு மட்டும் செயற்கை உரம், மற்ற எல்லாத்துக்குமே இயற்கை உரம் தான். அப்போ செயற்கை போட்டிருந்தோம். அப்ப பாதி ஒரு எடுப்பு நல்லா தான் இருந்துச்சு. மறு எடுப்பு எடுக்கும்போது அனிமல்ஸ் உள்ள வந்து பூராத்தையும் தின்னுட்டு போயிருச்சு. அதனால எதுல எவ்வளவு முதலீடு அதிகமான்றத பார்க்க முடியும், கணிக்க முடியல. அதனாலதான் நீங்க இங்கேயே தங்கி பண்ணணுங்கிறீங்க. அப்பதான் தெரியும். காய் இல்ல, மழைநெல்லி இப்ப கிடைக்காத எங்கேயுமே.
இதுதான் மலைநெல்லி செடி மரம் ஆக்சுவலி செடின்ட்டு நான் இதான் மலைநெல்லியோட மரம். இங்கே சீசன் இல்லாதனால காய் இல்லை. போகும்போது ஒரு காய் பிடிக்கிட்டு போ, வரும்போது ஒரு காய் பிடிக்கிட்டு தண்ணி தாவத்துக்கு பார்த்தியா இங்கே. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி நடந்து போகணும், திரும்ப 1 மணி நேரம் இறங்கணும் அப்படி இருக்குல்ல. ஸோ இந்த பாதையில் இவங்க போகும்போது ஒரு காய், வரும்போது ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுவாங்களாம் தண்ணி தாகத்துக்காக. நல்லா தான் இருக்குது, தண்ணியே தாவிக்காதுல்ல. ஏன்னா மலை நெல்லி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களே, அதை கடிச்சு வாயில் வச்சோன்னா ரொம்ப நேரத்துக்கு வெயிட் தூக்கம் ஈஸியாக இருக்குமா. இப்போ நம்ம இங்கே வந்துட்டுமா உட்காந்துறதுக்கு. பரவாயில்ல. மிளகுங்க. ஆமாம் அதான் மிளகு இல்லை, மிளகு இந்த காட்டுக்கு வருவோம் நம்ம தங்குவோம்ல. ஆமாம் வந்து இந்த காடை பார்த்துட்டு அப்படி போயிடலாம். நம்ம அப்படி போயிடலாமா? இங்கே செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்டே பண்ணாலும் விட்டுருவாங்க நம்மளை. இங்கே ஒரு நாளும் தங்கலாம். நம்ம நயனாதான். இப்போ எனக்கு வந்து அந்த தேஜாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதே இடத்துல இப்படியே பேசுகிறோம், அடுத்தடுத்த வார்த்தை கண்டினியூஷன் எனக்கு தெரியுது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்க மாதிரி இந்த காட்டில் நம்ம வருவோம்ல, அப்போ நம்ம இங்கே தங்குவோம்ல அப்படி நீ சொல்கிறீல்ல, இது எல்லாமே ஏற்கனவே பேசின மாதிரி இருக்குது. இப்போ எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. எது பெருமாள் மலை? அந்த ஊர் தான் பெருமாள் மலை இல்லை? அதுக்கு நேராக பாருங்க ஒயிட் டவுன் தெரியுதா? ஆமாம் மேலே இது பெருமாள் மலை, அப்படியே கொடைக்கானல் அதுக்கு நேராக மேலே. இந்த ஊர் சாமக்காடு. சாமக்காடா? சாமக்காடுங்கிற ஊர் உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்குலாம் நல்லா தெரியும். கொடைக்கானல் மேலே, கீழே பெருமாள் மலை. ஸோ ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் நிறையா மேடு அது இதுன்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தான் மேடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பிளெயின்ஸு இறக்கம் நீட்டாக இருக்குது. இதில் இருக்கிற காய் தான் எடுத்து கடுக்காய் வந்து பொடியாக்கி பல்பொடிக்கு செய்கிறாங்க அப்படின்னு நிவாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னாப்புல, கேமரா ஆஃபில் இருக்கும்போது. இப்போ கண்டென்ட்டை வாங்கி நானே சொல்கிற மாதிரி செல்ஃபாக கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கிற நம்ம நினச்சா நிறையா விளாக் பண்ணலாம். இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு பதிவு தான். நம்ம மூச்சு வாங்கி ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு உட்காந்தோம்ல, சட்டையெல்லாம் கழட்டி அந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கும். இது என்ன பழம்? கொடி கொட்டாம்பழம்னு சொல்லுவாங்க. கொட்டாம்பழம். இது ஹைட்டு வளர்த்துதா? கொட்டாதா? அது கொட்டாது, இது தேனி இல்லைல்ல. இந்த பழம் தானே? அதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இங்கே 1 2 இருக்குல்ல, முள் இருக்குமா நிறையா? இப்போ நிவாஸ் நமக்காக கொட்டாம்பழத்தை பறிக்க போகிறார். குருவி சாப்பிட்ருக்கு பூரா. குருவி சாப்பிட்ருக்கேன், பார்த்து முள்ளு குத்திக்காத. ஓகே. கொட்டை துப்பிங்க. அதனால தான் இது கொட்டாம்பழம். எல்லாத்துலேயும் கொட்டையை துப்பிடுவாங்களே. நல்லா இருக்கும், நல்லா இனிப்பாகவே இருக்கும். ஆனால் சின்ன லேயர் தான் இருக்குது, கொட்டை தான் பெருசாக இருக்குது. ஸ்பீக்கருங்களா? காலேஜா ஸ்கூலா? ஃபேக்ட்ரியா? அதுக்குள்ளே நிறையா சர்க்கஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த ராட்டனம் அதுக்குள்ளேயா? இந்த பில்டிங்கில் ரூம்ஸு காட்டேஜ் மாதிரி. இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ இல்லை. பார்த்து வாங்க வளர்ப்போம். கொஞ்சம் இங்கெல்லாம் தண்ணி வளர்க்குது, பார்த்து தான் போகணும். அதுக்குன்னு இவ்வளோ ஸ்லோவோட இறங்குது அப்படின்னு கேட்காது. வலிக்கிடுச்சு. அவ்வளோ ஸ்லோவாக இறங்கி வளர்க்குது, எனக்கு ஸ்லிப் ஆயிரும். இப்போ ஸ்லிப் ஆயிருந்ததுன்னா நேராக டீலாக்கு தான் போயிருப்போம் அங்கே. அப்போ நம்ம மெனக்கெட்டு நடக்க வேணாம், நேராக ஊருக்கு போயிடும். ஓகே, இன்னைக்கு டின்னருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம காமிக்க போகிற இடம் வந்து நிறைய மித்து இருக்குது. நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க இது ஆதி காலத்து மனுஷங்க வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து மழை கிளை பெஞ்சா ஒதுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அது என்ன மாதிரி ஹட்டுன்னு தெரியல. சில இதை விட ஒரு பெரிய மித்தோன்னு சொல்லுவாங்க. 3 அடி மனுஷங்களா அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்களோட வீடு தான் இது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், இது எந்த மாதிரி இடம்னு வாங்க காட்டுறேன். ஸோ இது என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு நிவாஸ் என்ன சொல்கிறாங்க. இதில் தான் அப்படியே வளர்க்குனேன், மறுபடியும் வளர்க்கக்கூடாது. இந்த இடம் தான் இதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? கற்கால குகைகள்னு சொல்லுவாங்க. கற்கால குகைகள், அதாவது ஆதி மனிதர்கள் உபயோகித்த வீடு.
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆதி மனிதர்கள்லாம் இப்ப யாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ ஒரே ஒரு ஆள் தான் படுக்க முடியும் போல அதுல. அதுவும் படுக்க தான் முடியலடி, குத்த வச்சு உட்கார்ந்த மணிக்கு தான் தூங்கி இருக்காங்க அந்த காலத்துல. குத்த வச்சு உட்கார்ந்தேவா வாழ்வாங்க. அப்படி இருந்திருக்காங்க. அடிமை பண்ணி எம்ஜிஆராவா இருந்திருப்பாங்க. அப்படியே தான் இருந்திருக்காங்களே. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இந்த பாறை எப்படி தூக்கி மேல வச்சு இதுக்கு மேல வச்சிருப்பாங்கன்னா இதோட ஆச்சரியம். எனக்கு எவ்வளவு பெரிய பாறை இல்ல, இது தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு வலுவா இருந்திருப்பாங்க. இப்ப புதர் மண்டி இருக்கு, அப்ப இருந்தவங்க 2 பேரு 3 பேர் தூக்கிடுவாங்களாம். இப்ப ஒரு ஊரே சேர்ந்தா கூட இப்ப எப்படி தூக்க முடியும்? நகட்டவே முடியாது. இப்பெல்லாம் செயின் பிளாக் போட்டு அடிக்கணும், இல்லாட்டி கிரெயின் வச்சு ஒக்லைனர் வச்சு தூக்கணும். அது எப்படி சேஃப்கார்டா பண்ணிருக்காங்க பாரு. அதை மட்டம் பண்றதுக்கு இந்த இடத்துல அதை மட்டம் பண்றதுக்கு பாருங்க, இங்க ஒரு பாறை வச்சு எப்படி சமமா சேஃப் எவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்க. இது அசைக்கவே முடியல என்னால. கீழே கல்லு பதிச்சிருக்காங்க பாருங்க. அப்பயே கீழே எல்லாம் பாருங்க, பயரமும் கல்லா போட்டு பதிச்சு. இது என்ன பர்பஸ்க்கா இருக்கும்னு எனக்கும் ரொம்ப வருஷமா ஒரு டவுட் இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இதுக்குள்ள பாம்பு பூராலாம் எதுவும் வந்துடாதுல்ல? இருந்திருக்கலாம். அப்போ சேஃபா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி வேட்டையாடுறப்போ இங்கே ஏதோ வந்து ஒளிஞ்சுக்கலாம், மிருகங்கள் வந்தால் ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். வீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் மழை பெஞ்சு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா? உட்காந்துருக்கீங்களா? 3 மணி நேரம் உட்காந்துருக்கோம். இதுக்குள்ளேயா? அவ்வளோ பெரிய மழை பெஞ்சு கொஞ்சம் சுத்தமாக இருக்கு. ஒரு சில இடம்லாம் இப்போ வந்து யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்றாங்களா? நம்ம ஊருக்குள்ள இப்ப இருக்கிறவங்க யாராவது வந்து உட்கார்றாங்க. இப்ப இருக்கிறவங்க இந்த மதிய டைம்ல எல்லாம் இங்க விளக்குமாறு வெட்டுறாங்கல்ல, விளக்குமாறு வெட்டி வெயில்ல அதை காய போட்டுருவாங்க பாறையில. சோ அவங்க அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுனா ஃபுல்லா இதுக்குள்ள உட்காந்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து செல்லு நோண்டுறது. ஆமா, இங்கதான் கொஞ்சம் டவர் தெரியாதுல்ல, இங்கதான் கொஞ்சம் டவர் கிடைக்குது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு சின்ன பயம், அந்த பாறை நம்ம மேல விழுந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இப்போ அப்போ இருந்தவங்களுக்குலாம் என்னன்னா அன்றாடம் தேவைக்கு அன்றாடம் போகணும், சாப்பாட்டு தேவைக்காக வேட்டையாடணும், பண பொருட்களை சேகரிக்கணும், அவ்வளோதான். அப்போ சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே இல்லையில, அப்படி ஒரு ஐடியாலஜியே கிடையாதுல்ல. இங்கிருந்து நம்ம இன்னொரு இதே மாதிரி ஒரு 3 பாறை இறங்கி கீழே போகணும் ஊருக்கு. vlog பண்ண வர எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி நட்பு வட்டாரங்கள்லாம் இருக்குது. அதனால் அவங்க கூட காடுகளுக்குள் ட்ராவல் பண்ணி இத்தனை நாள் சுற்றி நம்ம vlog பண்ணுறோம். அதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இயற்கையோடு பயணிக்கிறோம். இந்த ஏரியாவை வந்து இது பண்ணுறது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த வெள்ளகவி பூம்பாறை கவுஞ்சி மட்டும்தான் இது பண்ணி போடுவாங்க, வீடியோஸாக எடுத்து போடுறாங்க. இந்த இது இன்னும் இதாகலை. அப்படியா? எனக்கும் தெரியல, நானும் யூடியூப்பில் அந்தளவுக்கு பார்த்ததில்ல. ஒரு 2-3 வீடியோ பார்த்துருக்காங்க. கீழே ஆடலூர் பக்கம் பன்றிமலை, அதுவும் இந்த ப்ரைவேட் எஸ்டேட் இருக்குல்ல, அது அங்கே மட்டும் தான் போட்ட மாதிரி எனக்கு தெரியும். இங்கே நான் தான் ஃபஸ்ட்டான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க நான் தான் ஃபஸ்ட்டு போல். மேக்ஸிமம் கொடைக்கானல்னால் எல்லாருமே கொடைக்கானல் பெருமாள் மலையை தாண்டி அந்த பக்கம் அதுக்கு கீழே இருக்கிற ஊர்களில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இது வந்து கீழ்மலைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே இது இந்த பக்கம் இருக்கும், பண்ணக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்கள். இங்கே நிறைய கிராமம் இருக்குது, நிறைய ஊர் இருக்குது. கிராமங்களில் தான் பல விதமான இங்கே வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் எல்லாம் கம்மி நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஆறு இருக்குது, அப்புறமா காட்டுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. சின்ன சின்னதாக கண்டுபிடிக்க முடியாத நிறைய புதிரெல்லாம் இருக்குல்ல, நிறைய விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல. பசி தீக்கிறதுக்கான எல்லா உணவும் உள்ள இருக்குல்ல, அதுதானே மெயின். ஆமாம், நல்ல ஒரு பதிவு. செலவும் கம்மியாக இருக்கணும், உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், கிளைமேட் அனுபவிக்கணும், நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கீழ்மலையை வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய விஷயம் இருக்கும். அப்படி உங்களுக்கு எதாவது வரணும்னு சொன்னால் இங்கே நிவாஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிசாந்து வந்து அவைலபிலிட்டி கம்மி தான், ஆனால் உங்களுக்கு பொலேரோ வேணும் இந்த ஊருக்குள்ளே சுற்றணும் அப்படின்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நிசாந்தை. என்ன பழம்? ஒரு பழம் இது வந்து இல்லை, அது ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு பேர் கார்ட்டு பழம்பாங்க. கார்ட்டு பழமா? கார்ட்டு பழம் புதுசாக இருக்கு. ப்ரெஷருக்கு வந்து இது நல்லது. ஓ ஓ ஓ. ஆனால் ரொம்ப லைட்டாக புளிக்கும்,
லைட்டாக புளிக்கும். ஆனால் இந்த மாதிரி எங்கே இருக்கு? கம்பா இருக்கு. ஓ, அங்கே மேலே பச்சை கலர் தெரியுது, அதான் சொல்கிறேன். அப்படின்றவா புடிங்கி தர முடியுமா? பழம் இல்லையா? ஆ, பழம் இருக்கு, ஒரு பழமா. கொண்டாங்க, நான் வச்சுக்கிறேன் சேஃபாக. இப்போ நீ வச்சுக்கோ சேஃபாக. ஆமாம், அதுதான் கையில் பட்டுருச்சுன்னா. நிஷாந்த் நமக்காக மரம் ஏறுறாப்புல. அவனுக்கு மரம் மட்டும் ஏற்றுது. மரம் மட்டும் ஏறுச்சு. கரோட்டா கரோட்டோ. ம். ஃபேஷன் ஃபுட் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ம். ஆரஞ்சு ஒரு மாதிரி, அதுலயே பச்சை கலர்லயே இருக்கு. ம். இது வந்து இந்த கலர் ப்ரௌனு. இது மாதிரி ஊதா கலரா? இது என்ன கலர்? இது ஊதா தான். ஊதா கலர் மாதிரி இருக்கு. காபி கலர் மாதிரி. அது ரெண்டுமே கலந்துருக்கும். இது நல்லா பழுத்துச்சுன்னா இதா இருக்கும். சாப்பிட புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். செம்மையா இருக்கும் உண்மையிலேயே. உள்ள வந்து எல்லோ கலர்ல இருக்கும். இதை நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடணுமா இல்லை உள்ள இருக்கிறது மட்டும் சாப்பிடணும்? உள்ள இருக்கிறது மட்டும் சாப்பிடணும். உள்ள இருக்கிறது மட்டும் சாப்பிடணும். சரி, ஓகே. இதான் கார்ட்டு பழம். நம்ம பேஷன் ஃப்ரூட்டுக்கு அடுத்து இது ஒரு இது மாதிரி பார்த்துக்குங்க. இதான் பழம், இது காய். இந்த கலர் வந்தால் தான் நம்ம பழம்னு கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு கொடி தான், பேஷன் ஃப்ரூட் மாதிரி ஒரு கொடி, ஆனால் மரத்தில் தான் இருக்கும். இது வந்து லைட் பழம். ஓகேவா? அது கீழே வைங்க சும்மா. முக்கியமாக ப்ரெஷருக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுதில்ல, நாங்களே அவாக்கே கொடுத்துருக்கோம். அப்படியா? கிடைக்காது, இது அதிகமாக கிடைக்காது, ரேர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதில் லைட்டாக பழுத்த ஒரு காயை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆன்ல இருக்கா தெரியுதா பேசு. இதே நல்லா இருக்கியா? அது புளிக்குது ரொம்ப. எனக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும். அது ஓப்பன் பண்ணுங்க சும்மா அப்படி. எத்தனை நாளாச்சு சாப்பிட்டுதா? இப்படி தான் இருக்கு. நீங்கள் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சா? இதுதான் யதார்த்தமாக இன்னைக்கு கிடைச்சது. தீவிர பூராத்தையும் மண்டையில். அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் பழமாக இருக்கிற காயை. அது ரொம்ப பழம், அவ்வளோதான். நல்ல பழம், நல்லா இருக்காதா? மாமா அருவாளில் வேணா இங்கே கொடுங்க, நான் கையில் பிடிச்சிட்டேன். எப்படி உடைக்கணும் அவரும் சொல்லிட்டு கையிலே பிடிச்சிட்டான். இதில் பாதி எனக்கு, பாதி நீ பாஸ். இது என்னோடது. அப்போ நீ அதை சாப்பிட்டுக்கிறியா? அப்புறமா சரி, அப்போ இதை நான் சாப்பிட்றேன். இது டேஸ்ட் இது செம்மையாக இருக்கு. நைஸ். இது நல்லா இனிப்பா கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது மாதிரிலாம் கிடைக்கும். இது காசு கிடையாது பார்த்தீங்களா? காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்லை. காடுகளுக்குள்ள அதுவாக கிடைக்குது. உங்களுக்கு பசி ஆற்றுறதுக்கான எல்லா விஷயமும் காடு உங்களுக்கு தரும். இது சீசன் இல்லாத ஆஃப் சீசன் டைம். இதே சீசனாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆரஞ்சு, கொய்யா, இதோட நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, இங்கெல்லாம் கிடைக்கும். பலாப்பழம் அப்படிதானே? அவகோடா, பட்டர் ஃப்ரூட்டு. ஒரு பழம் சாப்பிட்டா போதும். பட்டர், ஆமாம் உண்மைதான். ஒரே ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் முடிஞ்சுது. சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது. சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது. இந்த பட்டர் ஃப்ரூட் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலலாம் ஜூஸ் 80 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இங்கே பட்டர் ஃப்ரூட்டு ரொம்ப கேஷுவலாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்கும். கிலோவே 80 ரூபா. கிலோ 80 ரூபா. ஒரு கிலோ 80 ரூபாயா? ஆனால் நான் கொடைக்கானல் விசாரிச்சு இப்போ அந்த மார்க்கெட் இருக்குல்ல, 350 ரூபா சொன்னாங்க. இந்த மார்க்கெட்டில் அது, ஆனால் நாங்கள் கொடுக்குறவங்களுக்கு 80 ரூபா தான். ஆமாம், இங்கே விவசாயம் பண்ணுறவங்க வெளியே கொடுக்கறது வந்து கிலோ 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 80 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் போகுமா? 80லேருந்து 200 ரூபாய்க்கு போகும். சீசன் பொறுத்து டிமாண்ட் அவ்வளோதான். மினிமம் 200 ரூபா. 200 ரூபா தான். அங்கே ஒரு ஜூஸ் நமக்கு 120 ரூபா. அந்த ஜூஸில் ஒரு முழு பழமும் போட மாட்டாங்க. சீசன் இல்லாத காய் இருக்கும்ல, சின்ன காய் அதுதானே போடுவாங்க. சின்னதாக இருக்கும் அந்த காய், அதில் 2 காய் போட்டு பால் தான் மேக்ஸிமம் ஊற்றி அடிச்சிடுவாங்க, சர்க்கரையை போட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தேன் சாப்பிடும் போதும் காட்டில் வனப்பொருட்கள் எதுவும் சாப்பிடும் போதும் உங்களுக்கு வந்து கையெல்லாம் வந்து லைட்டாக டர்ட் ஆகும்போதோ இல்லை ஏதாவது பிசு 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 தன்மையாக தெரிஞ்சதுன்னா இது கூட மரத்தில் தேய்ச்சிக்கலாம். இப்படி இலைகள் இருக்கும், அதை படித்து கையை தேய்ச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுவா அவக்கடை காய் பிஞ்சு மற்ற பக்கா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு போகும். இப்போ இருக்கிற பொசிஷன்ல இருந்தால் 20,000 ரூபாய்க்கு போகும். இந்த காய் அப்படியே வந்துச்சுன்னா, அப்படியே இருந்து பெருசாச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு. 20 ரூபாயிலேருந்து 15 ரூபாக்குள்ள இருக்கும். சம்பாதிக்கலாம் அதில் ஒரு மகசூல். 20,000 ரூபா, வெரி குட்.
நம்ம இப்போ அவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்குற ரேட்டு தானே சொல்கிற, அப்போ அவங்க எவ்வளோ எடுப்பாங்க? இப்ப எங்களுக்கு அது 20,000 ரூபாய், அவங்களுக்கு அதை நினைச்சு பாருங்க, அதே டபுள் ஆக்கிடுவாங்க. வந்து நம்ம ஆக்க மாட்டாங்க, 3 ஆக்குவாங்க. ஆமா, அது என்னமோ உண்மைதான், 3 மடங்கு அதிகமா வைப்பாங்க. 80 ரூபா 50 ரூபா ரேட்டு அது 3 கிலோக்கு இல்ல, நான் எப்பவுமே பட்டர் ஃப்ரூட் 350 ரூபா 400 ரூபா 320 ரூபா இதுக்குள்ளதான் பாத்திருக்கேன். அதுக்கு மேல எல்லாம் கீழே எல்லாம் குறைஞ்சு நான் பார்த்ததில்ல. கோடீஸ்வரன் அந்த காய் வரும்போது எல்லாருமே கோடீஸ்வரன் தானே, எல்லாருமே சின்ன பையன் வந்து கூட காசு பொருளும் எங்கெங்கே சுத்துவோம். அந்த 6 மாசம் எங்களுக்கு 6 மாசம் சம்பாதிக்கிறத அடுத்த 6 மாசத்துல 6 மாசத்துக்கு அப்படி திருப்பி வளர்ச்சி ஆயிரும், திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருவோம். அதான் இது மாதிரிதான் சூரிய வம்சம்ல சொல்ற மாதிரி அவகோட சீசன் வந்துட்டா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. பணக்காரங்க அதான் அந்த மாசம் மட்டும் பணக்காரங்களா? அந்த மாசம் இந்த 6 மாசம் பணக்காரங்க. அந்த 6 மாசம் நல்ல ஒரு 10,000 ரூபாய் கூட உங்க கையில இருந்தா அந்த கையில 10,000 ரூபாய் வரும். ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வந்து மிளகு சீசன் வந்தா எல்லாத்திட்டையும் காசு இருக்கும்ல, அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இப்ப எங்களுக்கு அவகோடா இருக்கும் இல்லாத போது அவங்களுக்கு மிளகு வரும். அவங்களுக்கு இப்ப எங்க கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு வராது, அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது எங்களுக்கு இயற்கையை பகிர்ந்து கொடுத்துருங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம், அங்க கஷ்டம்னா இங்க வந்தாலும் இங்க கஷ்டம்னா அங்க போயிடலாம், அப்படி வந்துடும். பின்ன மலையே நீங்க சுத்தி வந்திருப்பீங்களா? ஏரியா இல்ல, இங்க பொறுத்தளவுக்கு எல்லாமே சுத்தியாச்சு. இங்க எல்லாத்தையுமே சுத்தி இருக்க, எல்லாம் ஊருக்கு அங்கிட்டும் போயிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இப்படி ஓபன் ஸ்பேஸ்ல இருக்குல்ல, இங்க காட்டு மாடு சுத்தி நீ பாத்திருக்கியா? எங்க இந்த மாதிரி மலை மேல இப்படி இதுல பாத்திருக்கேன். அப்படியா? இங்க விரட்டிட்டு போயிருக்கோம். இங்க வந்து மானு எல்லாம் மேயும். முதல்ல இப்ப நாயனா காட்டுல மாடு வருதுன்னு துரத்து வந்து வெள்ள பில்டிங் அம்சம்ல, ஆமா, வெள்ள பில்டிங் தாட்டி விட்டு போவோம். திருப்பி 2 நாள்ல திருப்பி அங்க வந்துரும். அதான் சொல்லுவாங்க, அது இருக்க இடத்த விட்டு தாட்டினாலும் எவ்வளவு தூரம் போனாலும் அது திரும்ப அங்கேயே தான் வந்துடும். நம்மளும் விவசாயம் பண்ணும், மிருகங்களும் அழியக்கூடாது, அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. 4 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே மேயும். ஏன்னா இங்க தண்ணி இருக்கு. ஓ, இங்க இந்த ஓடை மாதிரி இருக்கா தண்ணி? தண்ணி இருக்கும். தண்ணி குடிக்கும் போது வரும். 4 மணிக்கு தானே இப்ப வரும், மார்னிங். ஓ, காலையில 4 மணிக்கு. எப்பயுமே அந்த அனிமல்ஸ் பூராமே ஒரு 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நைட்டு 12 மணி அப்படிலாம் பார்க்க முடியாது. ஓ, 2 மணில இருந்து விடியற வரைக்கும் பார்க்கலாம். 4 மணி வரைக்குமே நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்துல சுத்தணும்னா என்ன வேணா பார்க்கலாம்ல. விடியும் போது மழைக்காயலாம் மட்டும்தான் பகல் வந்து கம்மியா இருக்கும், இரவு அதிகமா இருக்கும். சும்மா இந்த வெயில் காலத்துல எல்லாம் பாருங்க, பகல் அதிகமா இருக்கும், இரவு கம்மியா இருக்கும். அந்த மாதிரி டைமிங்ல வந்தோம்னா நமக்கு 2 மணி 4 மணிக்கு வரும்போதெல்லாம் லைட் தேவைப்படாது. கண்ணு வெளிச்சத்துலயே வந்துடலாம். என்னை பார்த்தோன்னே ஒரு தொழிறான், அவனை தான் இப்போ பிடிக்கணும். ஒரு வழியாக இந்த மரத்தை இப்படி வெட்டி ஓரளவு கிளியர் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. பைக்கு போய் வரணும். எதுக்கு? பைக்கு போய் வரணும் ஞாயிற்றுக்கிழமை. கடைகளுக்கு போறதுக்கு. என்ன ஜாமாப்பா? எல்லா ஜாமானும் 3 நாளாக இங்கே தான் கிடக்குது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெட்டிருக்கீங்க. சரி, அன்னைக்கு தானே எல்லாரும் ஃப்ரீ. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம், முயற்சி தீவினை ஆக்கும். மாப்பிள்ள திருவினை ஆக்கிறோம். பாருங்க 22 மரம்னு, அதே காலத்து மரம் இப்படிதான் இருக்கும். மேலே ஏறி வந்தாச்சு. நாங்க மரம்ல ஏறி வந்தீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்? நல்லா தான். படுத்துருக்கிற மரத்துல தானே நின்றுட்டு இருக்கிறோம். அது அப்போ ஏறணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மலை இறக்கி விட்டீங்க மரத்தை. கை காமிங்கப்பா. இது தள்ளி விடும் போது நம்ம போய் எடுக்கிறோம், அதை நீ எடுக்கிற பதிவு பண்ற. ஓகே,
இந்த பக்கம் தூக்கிட்டு அங்கிட்டு இருந்து இப்படி தள்ளி இருக்குல்ல முட்டும்ல பேர் இருக்கும்போது நான் வந்து ஒரு மரத்தை தள்ளினதுனால இவ்வளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்பதான் தூங்கி எழுந்து வந்தேன். சும்மா வீடியோக்காக நான் கையில சப்போர்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அதனால முழுசா நான் தான் பண்ணேன்.